IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா saree draping தான். saree draping mostly எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து எவ்வளவு ஈஸியா வே பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட்டா ஷேப் வச்சு எப்படி கட்டறதுன்னு தெரியாது. அத பத்தி ஈஸி டெக்னிக்ல தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறது வந்து ட்ரெடிஷனல் சாரியை எப்படி வே பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரெடிஷனல் லுக் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் இன்ஸ்கர்ட் வந்து ஷேப்பர் எடுத்துர்க்கேன். நீங்க நார்மல் இன்ஸ்கர்ட் கூட எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டக் இன் பண்ணது வந்து எப்பவுமே டக் இன் பண்ணதுக்கு முன்னாடி இதுமே நாட் போட்டுக்கோங்க. சோ நாட் போட்டிங்கனா உங்களுக்கு அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இங்க ஃப்ளீட் எடுக்காம டைரக்ட்டா நீங்க அப்பர் ஃப்ளீட் எடுத்துட்டு தான் டவுனர் ஃப்ளீட் வரணும். இப்போ நான் ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ளீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 10 ஃப்ளீட்ஸ் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் எப்பயுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு செஸ்ட்டோட சைடில் வந்து தெரியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம பெருசாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஃப்ளீட்ஸை வந்து சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வருதில்ல, ஸோ அதை இன்னும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணணும். நம்ம ஒன்று பெருசாக ஒன்று குட்டியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக ஷோல்டரோட சென்டரில் தான் பின் பண்ணணும். பின்னாடியோ இல்லை முன்னாடியோ பின் பண்ணக்கூடாது. ஷோல்டரோட சென்டரில் நல்லா பெரிய பின் வச்சு பின் பண்ணுங்க. நம்ம ஷோல்டரோட சென்டரில் தான் பின் பண்ணணும் கரெக்டாக. ஸோ பின் பண்ணிவிட்டு நல்லா டைட் கொடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட். ஸோ இது எப்போ எங்கே பின் பண்ணணும்னா நல்லா இந்த இடத்துல சுருக்கம் வராமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்லா டைட் கொடுங்க. டைட் கொடுத்து நம்ம டக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சேஃப்டி பின் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்து நம்மளோட இன்ஸ்கர்ட்டில் இங்கே கொடுக்கும்போது ஸோ இந்த இடம் கரெக்டாக ஷேப் கிடைக்கும். ஸோ பின் பண்ணிட்ட அப்புறம் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து எனக்கு ஒன்றா இருக்க வேணாம், கொஞ்சம் நல்லா ஃப்ளீட்ஸை வந்து நல்லா பெருசாக காமிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஒரு சின்ன பின் எடுத்து பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ளீட்ஸ் கொடுக்க போகிறேன். நம்மளுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அத்தனை ஃப்ளீட்ஸ் வந்து மடித்து விடலாம். ஸோ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஷேப்பை கரெக்டாக இன்ஸ்கர்ட்டில் வச்சு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தான் ஓடினாலும் ஆகட்டும் நடந்தாலும் ஆகட்டும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இப்போ இது கரெக்டாக நம்ம பெல்லு பட்டன் இருக்கிறதுல ஸோ அதுக்கு சைடில் பின் பண்ணணும். ஸோ ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வேணுமோ. ஸோ சில பேர் இப்படியே கட்டுவாங்க. இதில் ஷேப் கொடுக்கணுன்னா ஸோ இந்த ஃப்ளீட்டை நம்மளோட இந்த இடத்துலேருந்து டைட் கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து டைட் கொட்டினா ஒரு பஞ்ச் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து இந்த கார்னரில் இழுக்கணும். ஸோ இழுக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே செஸ்ட் வந்து நம்மளுக்கு டைட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் நம்ம பின் பண்ணணும். மொத்த ஃப்ளீட்டையும் சேர்த்து பின் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ, இது சில்க் சாரீ ஆகட்டும் எந்த சாரீ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே டெக்னிக் தான். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் எப்படி சாரீ பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சாரீ என்ன பண்ண போகிறோம், ஃப்ளோட்டிங்கில் விட போகிறோம். இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா நான் ஒரே ஒரு பின் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுமாரி டெக்னிக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஒரு சுற்றி ஸோ இந்த டெக்னிக் நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கணும்னா ஜஸ்ட் வந்து ரஃப் மெஷர்மெண்ட் மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் பின்னாடி வர ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம முட்டிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம 1 ஃப்ளீட் விடும்போது ஃப்ளோரில் வந்து ரொம்ப இருக்காது. ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் நான் வச்சு விட்டேன்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் நான் கரெக்டாக இப்போ பின் பண்ண போகிறேன். சேம். ஸோ இதுக்கு எப்படி பின் பண்ணணும்னா கொஞ்சம் க்ராஸாக வச்சு நம்ம பின் பண்ணணும். ஸோ நம்ம ப்ளவுஸோட கொஞ்சம் 1 இன்ச் உள்ளே வச்சு பின் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த கார்னரில் பின் பண்ணிங்கன்னா க்ளோஸ் நெக்காக வந்துடும். ஸோ கார்னர் வச்சு இந்த இடத்துல பின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃப்ளீட் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா இழுத்துட்டு வரேன். ஒரே ஒரு பின் தான் யூஸ் பண்ணுறது இருக்கேன். ஸோ இங்கே குத்திட்டேன். ஸோ இந்த டெக்னிக் எப்படி பண்ணலான்னா பின்னே தேவை கிடையாது. ஸோ பின்னே தேவையில்ல, நல்லா டைட்டின் பண்ணி இந்த இடத்துல டக்கின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ டக்கின் பண்ணிடுங்க. ஃப்ளீட்டை டக்கின் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் வரும். இப்போ நல்லா இதை டைட்டிங் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு நல்லா இழுத்தீங்கன்னா இங்கே நான் இப்படி இழுக்கிறது தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி இழுக்கும் போது ஷேப்பும் கிடைக்கும் ப்ளஸ் டைட்டும் கிடைக்கும். ரோல் பண்ணி டக்கின் பண்ணனா இந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைப்பில் பார்த்தோன்னா நம்ம ஷேப் எடுத்திருப்போம். இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷேப் வந்துடும். இது ஃபுல்லாக ஈவனபிளாக டக்கின் பண்ணிடணும். ஸோ இந்த ஃப்ளீட்ஸை நம்ம கேரி ஆன் பண்ணும்போது ஃப்ளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கேரி ஆன் பண்ணனா இந்த இடம் எல்லாமே நீட்டாக தெரியும். ஸோ ஏனோ தானே போடாமல் கரெக்ட் நீட் அரேஞ்ச்மெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது 1 ஃப்ளீட் டெக்னிக். ஜஸ்ட் 1 பின் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.